வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேஷ ராசி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். முடிந்தவரை நிதானத்துடன் இருப்பது நல்லது. அவசரப்பட்டு யாருக்கிட்டேயோ வார்த்தையை கொடுத்து அவமானப்படாதீங்க. தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். இது 10வதுக்கு சந்திராஷ்டமம் மட்டும் இல்லை, 8ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரனுக்கு சனியின் பார்வை, தசம பார்வை இருக்கிறதுனால உத்தியோக ரீதியாக உங்களுடைய செல்வாக்கை குறைப்பதற்குண்டான சூழ்ச்சிகளில் உங்கள் எதிரிகள் ஈடுபடுகிறார்கள். அதற்கு உங்களுடைய வார்த்தையவே பயன்படுத்துவாங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. வீண் விவாதங்களை தவிர்ப்பது, பண விவகாரங்களில் நேர்மையாக இருப்பது நல்ல விஷயங்களை ஏற்படுத்தும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் தடுமாற்றம் ஏற்படக்கூடிய, சங்கடம் நிகழக்கூடிய நாள். உத்தியோகத்தில் உடன் பணியாற்றுபவர்களுடன் வாக்குவாதம் ஏற்படும். மனசில் ஒரு விரக்தி மனப்பான்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுத்தாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் அதே நபர் உங்களிடம் ஏற்கனவே அட்வைஸ் வாங்கியிருப்பாங்க. அதனால் எந்த விதமான ஆலோசனைகளையும் சொல்லாமல் இருப்பது நன்மையை ஏற்படுத்தும். பண விவகாரங்களில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இன்றைக்கி சில சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. ஆரோக்கிய விஷயத்திலும் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். உத்தியோகம் மற்றும் உங்களுடைய குடும்ப விஷயத்தில் யாரும் தலையிடாமல் பார்த்துக்கிறது அவசியமான ஒன்று. உத்தியோகத்தையும் உங்கள் வீட்டையும், தொழிலையும் வீட்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இன்றைக்கி மனக்குழப்பம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தந்தையின் செயல்பாடு உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். தேவையில்லாத பேச்சுக்களை பேசி குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கு நீங்கள் காரணம் ஆகிடாதீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. உத்தியோக ரீதியாக அல்லது வியாபார ரீதியாக உங்களுக்கு வீண் அலைச்சல், அனாவசியமான வாக்குவாதங்கள், கோர்ட்டு கேஸு, போலீஸ் கேஸுன்னு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. ரிஷப ராசி. சப்தமஸ்தானத்தில் சனி பார்வையில் சந்திரன் இருக்கிறது உங்களுடைய உத்தியோக ரீதியாகவோ அல்லது வியாபார ரீதியாகவோ உங்களுடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். தேவையில்லாமல் நெகட்டிவாக பேசுவாங்க. தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி உங்களை டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். நண்பர்களின் ஆலோசனை கூட இன்றைக்கி எடுத்துக்க வேண்டாம். உங்களுக்கு மனசில் தோன்றதை செயல்படுங்க. ராசிநாதன் 3ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காருன்ட்டு கவலைப்படாதீங்க. இன்றைக்கி நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். சுய முயற்சியில் வெற்றி அடைவீர்கள். தன வரவு ஏற்படக்கூடிய சாதகமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் 2ஆம் இடத்து சூரியன் வார்த்தைகளில் உஷ்ணத்தை கூட்டுவார். அறிவுபூர்வமாக பேசினாலும், உஷ்ணமாக பேசுறதுனால, கோபமாக பேசுறதுனால உங்களுடைய அறிவுபூர்வமான பேச்சு வெளிப்படாது. நீங்கள் பேசுகிற வார்த்தையில் இருக்கிற கோபந்தான் வெளிப்படுமே தவிர அறிவுபூர்வம் வெளிப்படாது. நிதானமாக பேசுங்க. அடுத்தவங்களுக்கு புரிகிற மாதிரி பேசுங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். எதிர்பாலின நண்பர்களுடன் அன்பு பாராட்டக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற காரணத்தினால இன்றைக்கி மனசில் சந்தோஷமாக இருப்பீங்க. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும். வியாபார ரீதியாகவும் அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் வியாபாரத்தில் பண வரவு ஏற்படும். தனலாபம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். நண்பர்களின் உதவியின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தன்னம்பிக்கை தரக்கூடிய நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த மதிப்பு மரியாதை பெறுவதற்காக சிலருக்கு நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. செலவு பண்ணுறதுனால உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும். குறிப்பாக 4ஆம் இடத்துல பூமிக்காரகன் பூமிஸ்தானத்திலிருந்து குரு பார்வையில் இருக்கிறதுனால பூமி தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன், 3ஆம் இடத்து செவ்வாய்க்கு குரு பார்வை இருக்கிறது. உங்களுக்கு வெற்றிகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். குறிப்பாக உங்கள் பேரில் ஏதாவது வழக்கு இருந்ததுனாலோ இல்லை பூமி தொடர்பான கேஸ் இருந்ததுன்னா அது எல்லாத்துலேயும் சாதகமாக உங்களுக்கு தீர்ப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். அந்த வெற்றிக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு மரியாதையை ஏற்படுத்தும். செல்ஃப் எஸ்டீமை உயர்த்தும். நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். தனலாபம் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள்.
இனிமையான வார்த்தைகளை பேசி ஜெயித்து அதன் மூலமாக எதிரிகளையும் சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் ரீதியான சோர்வோ இல்லை உடம்பில் ஏதாவது ஏற்கனவே இருந்த வியாதிக்கு ட்ரீட்மெண்ட்டோ எடுக்கிறதுக்கு உண்டான அலைச்சல் ஏற்படும். வயிற்று உபாதைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. தேவையில்லாத உணவு வகைகளில் ஈடுபட்டு உங்கள் உடம்பை எடுத்துக்காதீங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் உடல் ரீதியான சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடம்பில் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உடலை கூலிங்காக வச்சுக்கிறதுக்கு, உடம்பை சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுங்க. அனாவசியமான உங்கள் உடம்புக்கு ஒத்துக்காத சாப்பாடை சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இடுப்பு சம்பந்தப்பட்ட பகுதியில் பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இது வியாதின்னு கிடையாது, ஏதோ ஒரு அசௌரியம். அந்த அசௌகரியத்தின் காரணமாக உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படும். தேவையில்லாத முன்கோபத்தின் காரணமாக வார்த்தைகளை விட்டு உங்கள் பேரை நீங்களே கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். கடக ராசி. ராசிநாதன் நீச்சஸ்தானத்தில் இருக்காரு. மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும். லாபஸ்தானாதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசியில் இருக்காரு. எதிர்பாலினத்தவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டாலும் உங்களுடைய நெகட்டிவ் திங்கிங் அல்லது உங்களுடைய தடுமாற்றமான திங்கிங் உங்களை எந்த விதமான முடிவு எடுக்க விடாது. திருமண வயதில் இருப்பவர்கள் மனதிற்கு பிடித்தவர்களை சந்தித்தாலும் மனசில் இருக்கிற குழப்பம் உங்களை தடுக்கும். அதனால் எந்த ஒரு முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கீங்க. குடும்ப விஷயத்தில் தேவையில்லாத பேச்சுக்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனாலேயும் உங்களுடைய தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று மனக்குழப்பமும் சஞ்சலமும் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். வீண் வழக்குகள், வம்புகள், தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். வார்த்தைகள் தெளிவாக இருக்கணும், வார்த்தைகளில் கவனமாக இருந்துக்கோங்க. குடும்ப விஷயத்தில் 3ஆம் நபர் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து மோதல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமணமாக்கி கோர்ட்டு கேஸுன்னு அலையிறவங்க இன்றைக்கி பிரச்சனை ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய மைண்ட் ரொம்ப லோவாக இருக்கிறதுனால எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. அதை யாராவது பயன்படுத்தி உங்களை ப்ரெஷர் பண்ணி முடிவு வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. கவனமாக இருந்துக்கோங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். வியாபாரத்தில் தேவையில்லாத பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் பேரில் குற்றம் சாட்டி உங்களை தேவையில்லாமல் கோர்ட்டு கேஸுன்னு அலைய வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. கஸ்டமர்கிட்ட பேசும்போதும் சரி, அடுத்தவங்க சப்ளையர்கிட்ட பேசும்பொழுதும் சரி, நிதானமான வார்த்தைகளை பயன்படுத்துவது நல்லது. சட்டுன்னு முன்கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உஷ்ணமான வார்த்தைகள் உங்களுக்கு எதிரியை பெற்றுத்தரும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வார்த்தைகளால் உங்களுடைய செல்வாக்கு கரையும் நாளாக இருக்கும். தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். குழந்தைகளும் உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க. அதனால் தவறான வார்த்தையை பிரயோகப்படுத்தி உங்கள் குழந்தைகளுடைய மனசை காயப்படுத்துவீங்க. உடன் பிறந்த சகோதரர்களின் செயல்பாடுகளும் உங்கள் தகுதியை குறைக்கிற மாதிரி இருக்குது. அதனால் அவங்ககிட்டையும் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்ப சூழ்நிலை சாதகமற்ற சூழ்நிலையாக இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வார்த்தைகளால் உங்களுக்கு இழப்புகள் ஏற்படும், பண விரயங்கள் ஏற்படுகின்ற நாள். சிம்ம ராசி. ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் நீச்சஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். செலவுகள் குறையும். ஆனால் சனி பார்வையில் இருக்கிறதுனால திடீர் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலவு குறையிற மாதிரி இருக்கும், ஆனால் திடீர்னு செலவு ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. உடல் ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் ஏதாவது அவசரப்பட்டு தப்பான மெடிக்கேஷன் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு மேலும் சுகத்தை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். மறைவு ஸ்தானங்களில் இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்கிறதுனால முன்கோபம் அதிகரிக்கும். தடுமாற்றமான செயல்பாடுகள் மூலமாக அடுத்தவர்களுக்கு நீங்கள் உபத்திரவத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிதானத்துடன் இருக்க வேண்டிய நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
விலை விலை உயர்ந்த பொருட்களின் மீது கவனமாக இருப்பது நல்லது. அதாவது உங்கள் வீட்டில் இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களோ, இல்லை மொபைல் ஃபோனோ, இல்லை உங்களுடைய நகைகளையோ ஏதாவது கவனமாக இருந்துக்கிறது நல்லது. பத்திரமா வச்சுக்கோங்க. பொருள் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய செல்வாக்கு சரிவு ஏற்படக்கூடிய சங்கடமான நாள். சார் என்ன சார் எதுவுமே நல்லதே சொல்ல மாட்டேங்கிறீங்க, எல்லாருக்குமே இப்படியே சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா சிம்ம ராசியில் இருக்கிற செவ்வாய்க்கு சனியின் வக்கர பார்வை இருக்குது. அதனால் எந்த விதமான சிக்கலும் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கிறதுனால தான் இவ்வளோ எச்சரிக்கையாக சொல்கிறேன். ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. இது உலக மக்கள் அனைவருக்குமே பொருந்தும். ஒத்தருக்கு மட்டும் இல்லை, சிம்ம ராசிக்கு மட்டும் இல்லை, இல்லை மேஷராசிக்கு மட்டும் இல்லை, சந்திராஷ்டமோ அப்படின்ட்டு எந்த விதமான குழப்பமும் இல்லை. எல்லாருமே எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. எல்லாருமே சட்டுன்னு உணர்ச்சி வசப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், வம்பு வழக்குகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கன்னி ராசி 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆனால் அந்த சந்தோஷத்தை நிறைவாக அனுபவிக்க முடியாது. சனியின் பார்வையில் இருக்கிறதுனால கடன் சார்ந்த பிரச்சனைகள் அல்லது ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு, மறைமுகமாக இருக்குது. அதனால் பெருசாக உங்களுக்கு பாதிப்பு இல்லை. பட் இருந்தாலும் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. விரயஸ்தானத்தில் செவ்வாய்க்கு சனி பார்வை இருக்குது. குரு பார்வையும் இருக்கிறதுனால மருத்துவ செலவுகளோடு போகுமே தவிர வேறு எந்த விதமான செலவுகளும் இல்லை. ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்புகள் இல்லை. கடன் சார்ந்த உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய புதிய வாய்ப்புகள் தேடி வருகின்ற ஒரு சாதகமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைகின்ற ஒரு நல்ல நாள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளால் இருந்த தொல்லைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்பட்டு உங்களுடைய எதிரிகளை சமாளித்து வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான பலன்கள் அமைகின்ற ஒரு நல்ல நாள். ஹஸ்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உடன் பிறந்த சகோதரிகளால் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தன வரவு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். பண வருமானம் ஏற்படுகின்ற சாதகமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் சரி, வியாபாரிகளுக்கும் சரி வளர்ச்சி ஏற்படும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். என்டர்டெயின்மெண்ட், மீடியா, அலங்கார பொருட்கள், திரைச்சீலைகள், துணி வகைகள் போன்ற மெட்டீரியல்ஸை வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இன்று ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் மனசு சம்பந்தப்பட்ட, அறிவு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் செலவு இருக்குது. அந்த செலவு உங்களுக்கு வளர்ச்சிக்கு உண்டான செலவு தானே தவிர மற்றபடி கெடுபலன்கள் கிடையாது. அதனால் இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பீங்க. துலாம் ராசி குடும்பஸ்தானத்தில் சனியின் வக்கர பார்வையில் மற்றும் செவ்வாயின் பார்வையில் நீச்ச சந்திரன் இருக்கார். செவ்வாயின் பார்வையில் சந்திரன் வருது. நீச்ச பங்க பலனை ஏற்படுத்தினாலும் சனியின் பார்வை உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். வார்த்தைகளில் தெளிவாக இருப்பது நல்லது. தடுமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக எதிர்பாலினத்தவர்களின் குழப்பங்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். உங்கள் வார்த்தைகளே உங்களை குழப்பத்தை அதிகப்படுத்துமே தவிர நிதானமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. செய்யாத குற்றத்திற்கு உங்கள் வாயிலேருந்தே வார்த்தையை வர வச்சு அதை சாக்கா வச்சு உங்கள் பேரில் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. பண விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கை பெறுவதற்காக சண்டை போட்டு தான் செல்வாக்கை பெறணும். அதாவது நீங்கள் அந்த செல்வாக்கை பெறுறதுக்காக கஷ்டப்பட்டு முயற்சி எடுக்கணும். உங்களுடைய செல்வாக்கை நிலைநிறுத்தி கொள்வதற்காக நீங்கள் நிறையா பேச வேண்டியதற்கு பேசும் பொழுது வார்த்தைகள் தவறாக வராமல் பார்த்துக்கிறது நல்லது. உங்கள் தகுதிக்கு குறைவான வார்த்தைகள் உங்கள் செல்வாக்கை குலைப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். கவனத்துடன் இருப்பது நல்லது. நிதானமான பேச்சுக்களை பேசுவது நன்மையை ஏற்படுத்தும். அதே சமயம் நட்பு வட்டத்திடம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய நண்பர்களின் ஆலோசனை லாபத்தை ஏற்படுத்தும். செல்வாக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்குது. ஆனால் அந்த செல்வாக்கை கரெக்டாக பயன்படுத்துங்க. தவறான வார்த்தைகளை பேசி உங்கள் செல்வாக்கை நீங்களே சரிக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்திக்காதீங்க. உத்தியோக ரீதியாக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னும் 7 நாள் தான், 6 நாள் தான். ஜூலை 8ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் தசமஸ்தானத்தை விட்டு பயிற்சி ஆகிறது. உங்களுக்கு செல்வாக்கை அதிகப்படுத்தும்.
உங்ககிட்ட உங்களை அவமானப்படுத்தினவங்களோ இல்லை உங்ககிட்ட அவமானப்பட்டவங்களோ உங்களிடம் வந்து சரணடைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு அது பற்றிய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு பெருமையை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். அந்த வெற்றிக்கு நண்பர்கள் காரணமாக இருப்பாங்க அல்லது வாழ்க்கை துணை காரணமாக இருப்பாங்க. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் முன்னேற்றத்தை காணக்கூடிய வகையில் நன்மைகள் ஏற்படும், வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். விருச்சிக ராசியில் சந்திரன் இருக்காரு. அந்த ராசிநாதனின் பார்வையும் சந்திரனுக்கு கிடைக்கிறது, சனியின் பார்வையும் கிடைக்கிறது. அலுவலகம் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய உக்கிரத்தன்மை, உங்களுடைய வெறித்தனத்தோடு செயல்படக்கூடிய முயற்சியெல்லாம் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். ஆனால் முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருந்துக்கோங்க. தேவையில்லாத பேச்சுக்களை பேசி உங்கள் செல்வாக்கை குறைச்சிக்காமல் இருக்கிறது நல்லது. உத்தியோக வளர்ச்சி ஏற்படும். நெருப்பு சம்பந்தப்பட்ட இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய நற்செய்திகள் வரும். அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தன வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு சாதகமான பலன்கள் அமைகின்ற ஒரு நல்ல நாள். கவனத்துடன் இருப்பது நல்லது வார்த்தைகளில். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழப்பங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. அதாவது குழப்பம்னா உங்களுடைய செயல்பாடுகளில் எந்த குழப்பமும் இல்லை, வருமானத்திலும் குழப்பம் இல்லை. ஆனால் நீங்கள் பண்ணுறதுல நியாயம் இருக்கா இல்லையா, கரெக்டாக போயிட்டுருக்கோமா, கரெக்டான ரூட்டில் போகிறோமாங்கிற ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்குது. அந்த குழப்பம் தடுமாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. தேவையில்லாத குழப்பங்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். உங்களுடைய பாக்கியஸ்தானம் 9ஆம் வீட்டு அதிபதியான சந்திரன் ராசிலேயே இருக்கார், நீச்சமாக இருக்கார், அதுவும் சனி பார்வையில் இருக்கார். ஆனால் அந்த நீச்ச பங்கத்தை கொடுக்கக்கூடிய வகையில் ராசிநாதன் செவ்வாயின் 4ஆம் பார்வையில் இருக்கிறதுனால பவர் கம்மியாக இருந்தாலும் அவருக்கு, அதாவது சந்திரனுக்கு செவ்வாயின் பார்வை கிடைக்கிறதுனால சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய, உத்தியோக மேன்மையை தரக்கூடிய வாய்ப்புகள் அமைகின்ற ஒரு சாதகமான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கும். எடுத்த காரியத்துக்காக நீங்கள் அதை வெற்றி அடையணுங்கிறதுக்காக அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுவீங்க. அந்த அலைச்சல் வெற்றிக்கு வழிவகுக்கும். ஆனால் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் உடம்பு அசதி ஜாஸ்தியாகும், ஒரு சோர்வு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் உஷ்ணம் அதிகரிக்காமல் பார்த்துக்கோங்க. உங்களுடைய வெற்றி இன்று சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற அறிவுபூர்வமான சிறந்த நாளாக இருக்கும். வெற்றிகள் கிடைக்கும், செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுடைய தந்தை வழி உறவினர்களால் உங்களுக்கு, அதுவும் தந்தை வழி பெண் உறவினர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனோகாரகன் சந்திரன் ராசியில் நீச்சமாக இருக்காருங்கிற ஒரே ஒரு சின்ன வருத்தம் தான். ஆனால் அவர் நீச்ச பங்கத்தை தரக்கூடிய வகையில் செவ்வாயின் பார்வையில் இருக்கார். நிதானமாக செயல்படுங்க, உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும், வெற்றிகள் கிடைக்கும். எதிரிகள் கூட உங்களிடம் மண்டியிடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தனுசு ராசி விரயஸ்தானத்தில் சனி பார்வையில் செவ்வாய் பார்வையில் சந்திரன் இருக்கார், நீச்சஸ்தானத்தில் இருக்கார், நீச்ச பங்க பலனை அடைகின்றார் செவ்வாயின் பார்வையினால். அதனால் உங்களுக்கு எதிரிகளால் சில தொல்லைகள் வரும். நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த சில நபர்களை இன்று சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய அறிவுபூர்வமான நண்பர்களின் மூலமாக அந்த எதிரிகளையும் சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஈகோயிஸ்டிக் நேச்சர் உங்களுக்கு இன்றைக்கி எரிச்சலை ஏற்படுத்தும். அதனால் மனசில் சஞ்சலம் ஏற்படும். கடந்த கால நிகழ்வுகள் அல்லது கடந்த கால தொடர்பில் இருந்த உங்களுடைய நெருங்கிய நபரை பற்றி இன்று மனசில் அலபாயிர எண்ணங்கள் தோன்றும். அதை நினச்சி மனசில் கவலை ஏற்படும். சில தவறுகள் மீண்டும் தலைதூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் மனசில் அந்த தவறை பற்றி நீங்கள் நிறைய சிந்திப்பீங்க. அதனால் மனக்கவலை அதிகரிக்கும். வீண் நேர விரயம் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் அதிகரிக்கின்ற சங்கடமான நாள். குழந்தைகளால் கவலைகள் ஏற்படும். குழந்தைகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனாவசியமான வார்த்தைகள் வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் பிடிவாத குணம் இன்று எரிச்சலை ஏற்படுத்தும். மற்றபடி பெரிய நெகட்டிவ் பலன் இல்லை. இன்றைக்கி உங்களுக்கு கடந்த கால நண்பர்களை பற்றியோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையின் செயல்பாடுகளை பற்றியோ இன்றைக்கி மனசில் அலபாயிர எண்ணங்கள் தோன்றும். அந்த எண்ணங்களால் உங்களுக்கு மனசஞ்சலம் ஏற்படும், மனவரையம் ஏற்படுகின்ற நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
உங்கள் வேலைக்காக நீங்கள் வெளியூர் பிரயாணம் ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு தன வருமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அமைகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க அலுவல்கள் ரீதியாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். வியாபாரிகளுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. அதனால் செலவு கையை கடிக்காமல் பார்த்துக்கோங்க. கையிருப்புகள் கரைஞ்சாலும் கடன் வாங்கி செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலை வருது. அதனால் தேவை இருப்பின் செலவுகளை செய்யுங்கள். மற்ற செலவுகளை குறைச்சி இன்றைக்கி அரசாங்க செலவுகளை செய்கிறது நல்லது. மகர ராசி. லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு குடும்பத்துக்கு லாபத்தை ஏற்படுத்தும். ஆனால் பெரிய லாபத்தை ஏற்படுத்தாது. வரவேண்டிய லாபத்தில் ஒரு 10% தான் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு இருந்து வந்த அவமரியாதை விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுறதுனால ஓரளவுக்கு மன நிம்மதி ஏற்படும். அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு சில தேவையற்ற எண்ணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடன் பிடிவாத குணத்துடன் இருக்கக்கூடிய குழந்தைகளிடம் உங்கள் கோபத்தை வெளிப்படுத்தி மனசில் சங்கடத்தை ஏற்படுத்துவீர்கள். நிதானத்தை கடைபிடித்தால் வெற்றிகள் கிடைக்கும், லாபங்கள் ஏற்படும். மூத்த சகோதரர்களின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளிடம் சற்று வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடுமையான வார்த்தைகளை பிரயோகித்து உங்கள் கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள். கோபத்தை வார்த்தையால் வெளிப்படுத்தக்கூடாது, செயலால் வெளிப்படுத்தணும். ஆனால் உங்களுடைய கோபத்தை வார்த்தையால் வெளிப்படுத்துறதுனால உங்களுடைய செல்வாக்கு அல்லது சமூக மதிப்பு குறையும் வாய்ப்பு இருக்குது. நீங்களே கெடுத்துக்கிற மாதிரி இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குடும்ப சூழ்நிலை பண தேவைகளை அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் சங்கடம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். உடல் ரீதியான சோர்வு மட்டும் இல்லை, மனசுலேயும் சஞ்சலம் இருக்குது. அதனால் கவலைகள் அதிகரிக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் வீடு, மனை, தாயாரின் ஆரோக்கியம் போன்ற விஷயங்களில் சங்கடம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால பண தேவைகள் அதிகரிக்கும். மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். வீடுமனை கட்டும் விஷயத்தில் உங்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே ஒர்க் பண்ணுறவங்க யாராவது சித்தாலோ வேறு யார் ஒர்க் பண்ணாலும் அவங்க விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. கும்பராசி. தசமஸ்தானத்தில் சந்திரன் சனியின் வக்கர பார்வையில், செவ்வாயின் வக்கர பார்வையில் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இன்றைக்கி பார்ட்னர்ஷிப்லேருந்து வெளியில் வரக்கூடிய சங்கடம் நிகழும். பார்ட்னர்ஸ்குள்ளே மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கோர்ட்டு கேஸுன்னு ஏதாவது லீகல் ஆக்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பாதகமான பலன்களை ஏற்படுத்தும். வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் இன்றைக்கி கவனமாக இருந்துக்கிறது நல்லது. 4ஆம் இடத்ததிபதி 6ல் மறையிறது அவ்வளோ நல்ல விஷயந்தான். ஆனால் அவர் சுக்கிரனாக இருக்கிறது உங்களுக்கு ஆரோக்கியத்தை கெடுப்பார். வீண் அபவாத பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செய்யாத தவறுக்கு குற்றச்சாட்டு சுமக்கக்கூடிய சங்கடம் நிகழக்கூடிய நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். என்ன வெற்றின்னா, பார்ட்னர்ஷிப்பில் உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கோ இல்லை உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கோ ஏதாவது வம்பு வழக்கு இருந்ததுன்னா அதில் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய நேரம் இது. அதே சமயம் பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு குழப்பம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்தவங்க இடத்துல நீங்கள் ஏதாவது ஆக்கிரமிச்சிருந்தீங்கன்னா அதில் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது. உடனே அந்த இடத்த காலி பண்ணுறது நல்லது. இல்லாட்டி தேவையில்லாமல் பிரச்சனை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சில தடுமாற்றமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். எடுத்த காரியத்தில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். ஆனால் அது லக்கில் வரது தானே தவிர உங்களுடைய சாமர்த்தியத்தில் வரதில் இல்லை, உங்கள் தரப்பு நியாயத்துக்கு வரதில் இல்லை. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இளைய சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் தடுமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக அரசாங்க தடங்கல்கள் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். குழந்தைகளின் அறிவுபூர்வமான சிந்தனை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும், பெருமையை சேர்க்கும். அதே சமயம் உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படக்கூடிய சங்கடம் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்களின் முன்கோபத்தை சந்திக்கும் நாள். மீன ராசி.
பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாயின் பார்வையில், அதனால் நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால குழந்தைகளால் சந்தோஷம் ஏற்படும். குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்னோர்களின் ஆசி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதுனால மன நிம்மதி ஏற்படும். சந்தோஷம் அனுபவிக்கக்கூடிய யோகமான நாள். இன்று வீண் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குலதெய்வ வழிபாடு செய்வது நன்மையை ஏற்படுத்தும். குலதெய்வத்தின் அருள் கிடைப்பது மட்டுமல்லாமல் ஆன்மீக பெரியோரின் ஆசியும் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த பிரச்சனைகள் தலைதூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஆனால் குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. தொழில் விருத்தி ஏற்படும். உத்தியோகத்தில் மேன்மை ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு, அதுவும் கலைத்துறை சார்ந்த வியாபாரமாக இருந்தால் வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகள் அனைவருக்குமே வளர்ச்சி ஏற்படும். கலைத்துறையினருக்கு மேலும் சிறப்பான வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். குழந்தைகளை பற்றிய சந்தோஷமான செய்திகள் மன நிம்மதியை வழிவகுக்கும். திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று குழந்தை பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன நிம்மதியும் சந்தோஷமும் ஆரோக்கியமும் ஏற்படுகின்ற, தனலாபம் அமைகின்ற சந்தோஷமான நாள். உங்களின் ஆரோக்கிய விஷயத்திலும் சரி, வண்டி வாகன விஷயத்திலும் சரி இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மூத்த சகோதரர்கள் வழியில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு பின் சரியாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள்.